This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல sub, dim, data type, then variable அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸல் ரிலேட்டடா இருக்க VBA ல இருக்கிற டாபிக் பத்தி மட்டும்தான். இதே தான் நீங்க மத்த C++, பைத்தான் அதுக்கெல்லாம் அப்ளை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சப். சப் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் சப் ரொட்டீன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம சப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேக்ரோட நேம சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது இதுதான் மேக்ரோட பேருன்னு எக்ஸலுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இன் VBAன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாம இது ஒன்லி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது, ஆக்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒரு ஆக்ஷனை என்னன்னு நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு தான் சப்பை யூஸ் பண்ணணும். ஏங்கிறது ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுக்கு நீங்க சப்பை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ மேக்ரோட நேம சேவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷனை தான் சப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டிம். டிம் அப்படிங்கிறது டைமென்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்றதுக்காக நம்ம டிம் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். வேரியபிள்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ நம்ம டேட்டா டைப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் VBAல இருக்க டேட்டா டைப்ஸை மட்டும் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். டேட்டா டைப்பை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸல்ல ஒரு செல் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு செல்குள்ள எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் எக்ஸல்ல இந்த செல் எடுத்துக்கிறேன். இந்த செல்லுல நான் லெட்டரை டைப் பண்ணுவேன், இந்த செல்லுல நம்பர் டைப் பண்ணுவேன். அப்போ இந்த செல்லுல நான் லெட்டரை தான் டைப் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் நான் என்னோட கோடிங்க்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி இந்த செல்லுல நம்பரை தான் டைப் பண்ணுவேன் நான் புரிய வைக்கணும். அதுக்குதான் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்றோம். இப்ப இந்த செல்குள்ள நான் நம்பர் தான் டைப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த E3 அப்படிங்கிற செல்ல நான் இன்டீஜர்னு சொல்லணும். ஏன்னா இன்டீஜர் அப்படின்னா தான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் புரிஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த செல்லுல நான் லெட்டர்ஸை தான் டைப் பண்ணுவேன்னா இதை நான் ஸ்ட்ரிங்னு சொல்லணும். அப்பதான் இந்த செல்குள்ள ஸ்ட்ரிங்கை தான் நீங்க டைப் பண்ணுவீங்கன்னு நம்மளோட எக்ஸல் புரிஞ்சுக்கும். சோ அதுதான் நம்ம டேட்டா டைப்னு சொல்றோம். சோ நீங்க ஒரு செல்குள்ள நம்பர் டைப் பண்ணுவீங்கன்னா அதை நீங்க இன்டீஜர்னு சொல்லணும். ஹோல் நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 10, 100, -5 இந்த மாதிரி வரும். இல்ல நான் அதுக்குள்ள லெட்டரை டைப் பண்ணுவேன், சிம்பிளை டைப் பண்ணுவேன்னா நீங்க அந்த செல்ல ஸ்ட்ரிங்னு சொல்லணும். அப்போ இதுல நீங்க டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஏரோ இந்த மாதிரி. இதுவே டபுள் யூஸ் பண்ணீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ்க்காக நீங்க டபுள் யூஸ் பண்ணலாம். அதாவது பாயிண்ட் வச்ச நம்பர். பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஃபால்ஸ், அவுட்புட் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கறதா பூலியன். டேட் ஒரு செல்குள்ள டைப் பண்ணுவீங்கன்னா நீங்க டேட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வேரியன்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட். நீங்க இதுல இருக்க எதை வேணாலும் வேரியன்ட்டை யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த செல்குள்ள நான் 34ன்னு டைப் பண்ணிருக்கேன். அப்ப இது இன்டீஜர். சோ இந்த செல்குள்ள நான் இன்டீஜரை தான் டைப் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் கோடிங்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? E1, E3 ஈக்குவல் டு இன்டீஜர் அப்படி சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் நாம இந்த செல்லுக்கு ஒரு பேர் வைக்கணும். எக்ஸாம்பிள் இந்த செல்லோட பேரை நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த செல்லோட நேம் நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப E3 அப்படின்னா எக்ஸ். அப்ப நாம என்ன சொல்லணும்னா எக்ஸ் தான் இன்டீஜர்னு சொல்லணும். சோ E3 தான் என்னோட செல். ஆனா இந்த செல்லுக்கு நான் எக்ஸ்ன்னு பேரு வச்சிருக்கேன். எக்ஸ தான் நான் இன்டீஜர்னு சொல்லணும். சோ இந்த மாதிரி செல்லுக்கு நீங்க நேம் வைக்கிறீங்கல்ல அததான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப வேரியபிள்னா என்ன? ஒரு செல் இல்லைன்னா ஒரு லொகேஷனுக்கு நீங்க நேம் வைக்கிறத தான் நீங்க வேரியபிள்னு சொல்லுவீங்க. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட இந்த செல்லோட நேம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது E3 எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எக்ஸ்னா வேரியபிள்னு நீங்க யாருக்கு சொல்லணும்? நம்மளோட கோடிங்க்கு சொல்லணும். சோ எக்ஸ் அப்படின்னா வேரியபிள்னு நீங்க புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டிம் அதாவது டைமென்ஷனை நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப உங்க கோடிங்ல நீங்க எப்படி போடுவீங்கன்னா டிம் எக்ஸ் ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பதான் கோடிங் என்ன புரிஞ்சுக்கும்?
ஓ எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், அதனாலதான் முன்னாடி டைமென்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது டிம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கும். சோ டிம் அப்படிங்கறது வேரியபிள் நேமை கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த வேரியபிள்ல நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? இந்த டேட்டா டைப் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதோட நேமை எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப நான் கோடிங்ல போடும்போது என்ன போடுவேன்னா dim x as integer அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்ணிக்கும், நம்மளோட கோடு வந்து ஓ எக்ஸ் அப்படின்னா இன்டீஜர் போல அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? சோ இந்த dim அப்படிங்கறது நம்ம வேரியபிள் நேமை கால் பண்றதுக்கு யூஸ் பண்றது. தென் எதுக்காக வேரியபிள் யூஸ் பண்றீங்கன்னா செல்லோட நேம் தான் வேரியபிள். அப்ப எக்ஸ்னா இன்டீஜர்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லணும், இந்த வேரியபிள்ங்கிறது எந்த செல்லுன்னு சொல்லணும். இப்ப எக்ஸ்னா இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம், ஆனா அது எந்த செல்னு தெரியாது இல்லையா? சோ கீழே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அது எந்த செல்லுன்னு போடணும். எந்த செல்? ரேஞ்ச் ரேஞ்ச் E3. சோ போட்டுட்டு பிராக்கெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். டாட் வேல்யூ, அதாவது அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்மளோட எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சோ உங்க கோடிங்ல இப்படிதான் கொடுப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்னு சொல்றதுக்காக டிம் யூஸ் பண்றீங்க, எக்ஸ் ஆஸ் இன்டீஜர்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த எக்ஸ்னா நீங்க என்னன்னு சொல்லணும். அதனாலதான் நான் எக்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் E3ல இருக்கிற வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் சிம்பிளான கால்குலேஷன். அதாவது இப்ப நம்ம சப்னா என்னன்னு பார்த்தோம். மேக்ரோட நேமை யூஸ் பண்றதுக்கு, மேக்ரோட நேமை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது சப். டிம் அப்படிங்கிறது வேரியபிளோட நேமை சொல்றதுக்கு யூஸ் பண்றது டிம். சோ இதெல்லாம் நம்மளோட டேட்டா டைப்ஸ். தென் வேரியபிள் அப்படின்னா டேட்டா டைப்பை டைரக்டா ஒரு செல் கூட ஈக்குவல் பண்ணிட முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த செல்லுக்கு நீங்க ஒரு நேம் அசைன் பண்ணணும். அந்த நேமை தான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். சோ அந்த நேமை நீங்க டிக்ளேர் பண்றதுக்காக தான் இந்த டிம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? சரி, இந்த கிளாஸ்ல நல்லா கிளியரா ஆயிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரிப்பீட்டடா கூட கேளுங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணி கூட உங்க டவுட்ஸை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த வேரியபிளை எங்க யூஸ் பண்ணணும், டேட்டா டைப்பை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.